என்ன சொல்ற சிலுவை பற்ற உபதேசம்? அதனுடைய சிலுவை பற்ற உபதேசத்தோட கான்செப்ட் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பதனால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், சேவ் ஆடுவீங்க, மீட்படைவீங்க, விடுதலை அடைவீர்கள். ரொம்ப ஈஸியா இருக்குது. அது என்னையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். எல்லாம் ரட்சிக்கப்படுவோம். அப்போ ரட்சிப்பு என்பது உங்கள் கிரியைகளை பேஸ் பண்ணினது கிடையாது. ரட்சிப்பு என்பது நீங்க என்ன செய்தீர்கள் என்பதை பற்றியும் கிடையாது. ரட்சிப்பு என்பது கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை விசுவாசிப்பதனால் உங்களுக்கு ரட்சிப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது. சுவிசேஷம் எவ்வளவு சிம்பிளா பாத்தீங்களா? இத மதவாதி கேட்கிறான், இத ரிலிஜியன் பர்சன் கேட்கிறான். அது என்ன அவ்வளவு சீக்கிரம் ரட்சிப்பு கிடைச்சுன்னு நினைக்கிறியா? ரட்சிப்பு அவ்வளவு ஈஸி நினைக்கிறியா? எங்க ரட்சிப்புக்காக நாங்க எவ்வளவு உபவாசம் போட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியுமா? ஒரு ஆளை அவ்வளவு சீக்கிரமால கடவுள் என்ன பண்ற மாட்டாரு, அடிச்சிட மாட்டாரு. நிறைய எல்லை பிசாசு இருக்குது, விபச்சார பிசாசு இருக்குது, குடிகார பிசாசு இருக்குது. இந்த பேயெல்லாம் என்ன பண்ணுது? அவனை பிடிச்சி வச்சிருக்குது. இவ்வளவு கட்டிலிருந்து வரணும்னு சொன்னா முதல்ல இந்த ஆள் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், இந்த ஆளு உபவாசம் போடணும். அவன் தான் பாவியா இருக்கிறானே, அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான், எப்படி உபவாசம் போடுவான், எப்படி அவன் கோயிலுக்கு போவான்? ஃபர்ஸ்ட் அவன் பாவியா இருக்கிறவன் போய் நல்ல காரியத்தை பண்ணுனா பாவிக்கு நல்ல காரியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவன் அது பண்ணாதான் ரட்சிக்கப்படுவான்னு அவனை கட்டாயப்படுத்துறாங்க. நீ வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ண, இந்த பேய்கிட்டு விடுதலை, இந்த பிரச்சனை விடுதலை சொல்லி. பட் இது என்ன என்னன்னா, இந்த சால்வேஷனை இவ்வளவு ஃப்ரீயா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக இருக்குதுன்னா, நான் எதுவுமே செய்யாம ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னா அட போப்பா அது நம்புற மாதிரியே இல்லை. நான் பண்ணிட்டு சால்வேஷனை பெற்றேன்னா அதுல அர்த்தம் இருக்குது. நீ என்ன சொல்ற? இயேசு உன் பாவங்களுக்கு மரித்தார், உன் அக்கிரமங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெரிந்தார், இவரை நம்பினா இது ரட்சிக்கப்படுவார். இதை நம்புற மாதிரியா இருக்குது? நம்புற மாதிரியே இல்லை. அதுதான் சொல்றாங்க, இது கெட்டு போகிறவனுக்கு இது எப்படி இருக்கும்? சொல்றது நம்புற மாதிரி இல்லை, அதை ரிஜெக்ட் பண்றான். ஏன்னா அந்த டீச்சிங்ஸ் அவனுக்கு அவ்வளவு ஒன்றும் ஞானத்துக்கு ஏற்றபடி இல்லை. ஆமீன். ஞானமா இல்லை. எதுவுமே செய்வான், நம்ம ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆம், ரட்சிப்பு என்பது நம் செயல்களின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபையின்படி, கிறிஸ்துடைய தயவின்படி மனு வர்க்கத்துக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது. நாம என்ன செஞ்சோம் என்பதை பற்றி அல்ல, கிறிஸ்து நமக்காக எதை செய்தார் என்பதை அறிவிக்கிற அறிதலின்படி நமக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது. அந்த அவர் செய்த கிரியில் மேல் விசுவாசத்தை வைப்பதனால் நமக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது. அப்ப சிலுவை பற்றிய உபதேசத்தை சரியாய் போதிக்கும் போது மதவாதிகளுக்கு இது எப்படி இருக்குது? இந்த டீச்சிங்ஸ் பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. சிலர் என்ன பண்றாங்க, அடடா என்ன இந்த ரிலிஜியன்ல செஞ்சு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை, ஒரு திருப்தியே இல்லை. இந்த சடங்கை பண்ணி முடிக்கிறதுல அந்த சடங்கு வருது, அதை சேர்த்துக்கும் இந்த சம்பிரதாயம், இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை கண்டினியூவா செய்து மனுஷன் சோர்வடைகிறான், மனுஷன் வீக் ஆயிரான், மனுஷன் சோர்ந்து போயிடறான். கடைசியில அவனுக்கு பாவ மன்னிப்பும் கிடையாது, கடைசியில நிச்சயமும் கிடையாது. இந்த மத சம்பிரதாயத்தில் சிக்கி இருக்கும் போது அவனுக்கு அப்பப்போ வரும் சொன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ் தான் வந்து, இன்னும் நான் பர்ஃபெக்ட் ஆல, என்னால இந்த சடங்கை செய்ய முடியல, என்னால இந்த உபவாசம் பண்ண முடியல, என்னால இந்த சம்பிரதாயத்தில் ஒழுங்கா இருக்க முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, முன்னால நான் கரெக்டா இருந்தேன், இப்ப என்னால கரெக்டா இருக்க முடியல. என்ன ரீசன் சொன்னா அவங்க கிரியைகளை பேஸ் பண்ணி
ரட்சிக்கப்படலாம் நினைக்கிறாங்க. பட் சால்வேஷன் என்பது நீங்கள் செய்கிற கிரிகளின் அடிப்படையில் உங்களுக்கு உண்டாவதல்ல. கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார், என்ன செய்தார் அதை என்பதை அறிந்து கொள்வதனால் உங்களுக்கு சால்வேஷன் உண்டாகிறது. ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. சிலர் பார்க்கிறாங்க